எடப்பாடி பழனிசாமி இழிவான அரசியல் செய்வதாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்த பழனிசாமியால் தான் அந்த வழக்கில் நீதி கிடைக்க 6 ஆண்டுகள் ஆனதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் அதிமுக தொடர் போராட்டத்தால் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அதிமுக தொடர்ந்து ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருவதாகவும், எதற்காக அவசரமாக இந்த வழக்கை திமுக அரசு முடிக்க முனைந்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் தமிழ்நாடு காவல்துறை பதில் அளித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இளம் பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப இந்த வழக்கில் ரெமிஷன் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.